Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கூட நம்ம செய்திக்கு நேராக கடந்து போவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எபிசியன்ஸ் சாப்டர் 5 verse 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் வாழ்கின்றதான இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எப்போதுமே நாம் வழக்கமாக ஊழியர்கள் விசுவாசிகளிடத்திலேயும் விசுவாசிகள் ஊழியரிடத்திலேயும் சொல்லும்போது நாம் காலங்களையும் நாட்களையும் பார்க்க வேண்டாம், கர்த்தர் தந்த எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்களே என்று சொல்லி பார்க்கிறோம், சொல்லுகிறோம், பேசுகிறோம். ஆனால் இங்க வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ஏற்கனவே நமக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுத்திருக்கிறார். என்ன பேர் அது? பொல்லாதவர்கள். பொல்லாதவர்கள் ஆகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அருள அறிந்திருக்கும் போது, வேதாகமம் சொல்லும் போது நம்மையும் பொல்லாதவர்கள்னு சொல்லுது. அதே நேரத்தில் நாம் வாழ்கின்றதான இந்த காலம் இந்த நாட்களும் எப்படிப்பட்டதான்? பொல்லாத நாட்கள் பொல்லாதவைகளானதால் நீங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு நம்முடைய காலத்தை எதற்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்காக நம்ம உழைக்கிறோம், ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம், சொத்துக்களை சேர்க்கிறோம், படிக்கிறோம், பதவிகளையும் பட்டங்களையும் பெறுகிறோம், திருமணம் செய்கிறோம், வீடு வாசல்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம், நிலங்களை வாங்குகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். இதற்காக தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய காலத்தை என்ன பண்றோம்? பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக பிரகாரமான இந்த காரியங்களுக்காக நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேசாமல் ஆவிக்குரிய சில காரியங்களுக்காக நாம் இந்த காலங்களை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்தெந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு 6 காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது கர்த்தருக்கு சித்தமானால் 2 அல்லது 3 காரியங்களை குறித்து தியானம் பண்ணி நம்ம கடந்து போகிறோம். முதலாவது காரியம், எரேமியா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிக்கப்பட வேண்டிய இந்த காலத்திலேயே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. தீர்க்கதரிசியினுடைய ஆதங்கம், நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட வேண்டிய இந்த காலத்திலே ரட்சிப்புக்காக நாம் இந்த காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம், சொத்துக்களை சேர்க்கிறோம், ஆனால் ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட வேண்டிய இந்த காலத்துல ரட்சிப்புக்காக இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது எரேமியா சொல்லும்போது அவருடைய ஆதங்கத்தோடு கூட அவர் சொல்லுகிறார். அவர் தான் புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதுறவர். அதனால எப்போதுமே அவர் ஒரு புலம்பல் தீர்க்கதரிசி. அவருடைய ஆதங்கம், புலம்பி அழுது கண்ணீரோடு ஜனங்களிடத்தில் சொல்லும் போது சொல்றார், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ இன்னும் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படவில்லை. அவரையும் சேர்த்து சொல்றார். நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு சொல்லல, அவரையும் சேர்த்து தான் என்ன பண்றாரு? சொல்றார், நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அப்படின்னா ரட்சிப்புக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கல. இன்றைக்கு எத்தனை பேர்
ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டா உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கையை தூக்குவீர்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், ரட்சிப்பை குறித்ததான நாலேஜ் இல்லை. ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. அதனால என்ன பண்றோம் எல்லாரும்? நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு விசுவாசிகளுடைய மிகப்பெரிய கருத்து என்னவென்றால், ரட்சிக்கப்படுகிறதனுடைய அனுபவம் என்னன்னா, இயேசுவை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். இதுதான் அவர்களுடைய கருத்து. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அது ரட்சிப்பு அல்ல. வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஜெரமாயா chapter 4 verse 14. எரேமியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எருசலேமே, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. பொல்லாப்பர கழுவு. அதுதான் ரட்சிப்பு. நம்முடைய இருதயத்தை பொல்லாப்பர கழுவ வேண்டும். நம்முடைய இருதயம் சகல பொல்லாப்பர கழுவப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்வதோ, ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதோ, அவரை தொழுது கொள்வதோ, துதிப்பதோ, பாடுவதோ, வார்த்தையை கேட்பதோ இல்லை ரட்சிப்பு. நம்முடைய இருதயம் பொல்லாப்பர கழுவப்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். நம்முடைய உள்ளத்துல அக்கிரம நினைவுகள் இல்லாமல் நாம் வாழ்வது தான் என்னது? ரட்சிப்பு. நம்முடைய இருதயம் பொல்லாப்பர கழுவப்பட வேண்டும். ஏன் அதை விரும்புறார்? ஏன் அதை எரேமியா சொல்றார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயமே எப்படி இருக்கிறது? மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய உடல் உறுப்புகளிலேயே மிகவும் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளதுன்னா அது இருதயம் தான். இன்றைக்கு அந்த கேடு நிறைந்த இருதயம் பொல்லாப்பர கழுவப்படுவது தான் என்னது? ரட்சிப்பு. இட்ஸ் a salvation. Our hearts must be cleaned. நம்முடைய இருதயம் அது சுத்தமாக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதல்ல. அப்படி ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்து கொண்டு இருந்தோம், நம்முடைய இருதயம் இன்னும் கரையா இருக்கிறது, அது திரையா இருக்கிறது, அது தீட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அல்ல. நம்முடைய இருதயம் முதலாவது என்ன பண்ணணும்? சுத்தமாக வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கூட, புதிதாக ஆலயத்திற்கு வருகிறதான பிள்ளைகள் கூட தேவனை மாற்றுகிறார்கள், ஆனா இருதயம் என்ன பண்ணல? மாறல. the same heart, அதே இருதயம், அதே திருக்குள்ள, அதே கேடு நிறைந்த இருதயம். அது அல்ல ரட்சிப்பு. தேவனை மாற்றுவது ரட்சிப்பு அல்ல. இருதயம் மாற்றப்படுவதுதான் ரட்சிப்பு. இருதயம் கழுவப்பட வேண்டும், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. இந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மாத்திரம் அல்ல. இந்த இருதயத்தில் இருந்து 13 காரியங்கள் வெளியாகும் சொல்றார். பாருங்க, வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனங்களை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, அடுத்த வசனத்துல வாசிங்க. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், 1 பொல்லாத சிந்தனை, விபசாரங்களும், 2 விபச்சாரம், வேசித்தனங்களும், 3 வேசித்தனம், கொலைபாதகங்களும், 4 கொலைபாதகம், களவுகளும், 5 களவு, பொருளாசைகளும், 6 பொருளாசை, துஷ்டத்தனங்களும், 7 துஷ்டத்தனம், கபடும், 8 கபடு, காமவிகாரமும், 9 காமவிகாரம், வன்கண்ணும், 10 வன்கண், தூஷணமும், 11 தூஷணம், பெருமையும், 12 பெருமை, மதிக்கேடும் புறப்பட்டு வரும். 13 மதிக்கேடு. இந்த 13 காரியங்கள் இருதயத்தை என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். இது போன வருஷம் தீட்டுப்படுத்தி இருக்குமா அல்லது இந்த வருஷம் தீட்டுப்படுத்துமா? அடுத்த வருஷமும் என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். அப்ப ரட்சிப்பு என்பது அது ஏற்கனவே அடைந்த அனுபவம் அல்ல,
தினந்தோறும் அடைகிற அனுபவம். அதுதான் ரட்சிப்பு. டெய்லி சால்வேஷன். ஏற்கனவே ரட்சிப்பு பெற்றதை குறித்து எரேமியா சொல்லல. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று அவர் ஆதங்கத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் நம்முடைய இருதயம் மாறவில்லை. இருதயத்தில் இந்த 13 காரியங்களில் ஏதாவது ஒரு காரியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 13 காரியங்களில் இருந்து இந்த இருதயம் மாறி அவருடைய இரத்தத்தினால் இந்த இருதயம் என்ன பண்ணணும்? கழுவப்படணும். அது நடந்து முடிந்த காரியம் அல்ல, தினந்தோறும் நடக்க வேண்டிய காரியம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தினந்தோறும் ஆண்டவரே என் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. கடந்த நாட்களில் என்னுடைய இருதயத்தில் என்ன பொல்லாத சிந்தனை வந்தது என்பது எனக்கு தெரியாது. பெருமை வந்திருக்கலாம், பொருளாசை வந்திருக்கலாம், பொறாமை வந்திருக்கலாம், கோபம் வந்திருக்கலாம். அங்க 13 தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இல்லாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தினந்தோறும் இந்த இருதயத்தை கழுவி நம்ம சுத்திகரிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய வார்த்தையினால இந்த இருதயம் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதுதான் ரட்சிப்பு. அப்ப காலத்தை நாம் இந்த ரட்சிப்புக்காக என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டிய இந்த காலத்திலேயே நாம் என்ன பண்ண வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிறதான இந்த காலத்திலேயே நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தை கழுவ வேண்டும். சங்கீதம் 51வது சங்கீதம் 7வது வசனத்துல தாவீது ஒரு பெரிய பாவம் செய்த பின்பு கதறார் பாருங்க. வாசிங்க. 51வது சங்கீதம் 7வது வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். You clean me, you wash me. என்னை கழுவி அருளும். என்னை கழுவி அருளும் என்று சொன்னால் என் இருதயத்தை கழுவி அருளும் அர்த்தம். நம்மை நாம் கழுவுகிறோம். தினந்தோறும் நம்முடைய சரீரத்தை என்ன பண்றோம்? கழுவி சுத்திகரிக்கிறோம். அதை சுத்தமாக்க எத்தனையோ வகையான சோப்புகள், மைசூர் சாண்டல்ல இருந்து பியர்ஸ் வரைக்கும், ஹமாம் வரைக்கும் எவ்வளவு யூஸ் பண்றோம். எத்தனையோ வாசனை திரவியங்களை உபயோகிக்கிறோம். அது நம்முடைய சரீரத்தை மாத்திரம் தான் கழுவும். ஆனால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? கழுவப்பட வேண்டும். அப்ப என்னை கழுவி அருளும் அவர் சொல்றாருன்னா என் இருதயத்தை கழுவி அருளும்னு அர்த்தம். அதான் அந்த 10வது வசனத்துல அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. வாசிங்க. 51வது சங்கீதம் 10வது வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பாத்தீங்களா? சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். 7வது வசனத்துல என்னை கழுவி அருளும்னு சொல்றாருன்னா என் இருதயத்தை கழுவி அருளும்னு ஜெபிக்கிறார். சுத்த இருதயத்தை என்னில் என்ன பண்ணும்? சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் என்ன பண்ணும்? புதுப்பியும். என் இருதயம் கரைப்பட்டு இருக்கிறது. ஒரு பாவம் செய்த பின்பு எழுதுறார், என் இருதயம் தீட்டுப்பட்டுள்ளது, என் இருதயம் கரைப்பட்டிருக்கிறது. என் இருதயத்தை என்ன பண்ணுங்க? கழுவுங்க ஆண்டவரே, சுத்திகரிங்கப்பா. என் இருதயத்தை நீங்க சுத்திகரிக்கும் போது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த உறைந்த மலையிலும் நம்முடைய இருதயம் வெண்மையாகிறதே அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நம்ம வெளியரங்கமா என்ன கருப்பா இருக்கலாம், ஆனா இருதயம் எப்படி இருக்கணும்? வெண்மையா இருக்கணும். வெளியே எவ்வளவு வேணாலும் கருப்பா இருக்கலாம். நானும் கருப்பு தான். பாருங்க, நம்ம கருப்பா இருந்தாலும் இருதயம் எப்படி இருக்கணும்? வெண்மையா இருக்கணும். சில பேர் வெளியே வெள்ளையா இருப்பாங்க, ஆனா இருதயம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அதான் பரிசேயர்கள். அவர்களுக்கும் நமக்கும் அதான் ஒரு பெரிய வித்தியாசம். அவங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை வெளியே எப்படி இருக்கும்? வெண்மை வெள்ளை, ஆனால் உள்ளே நாற்றம், அந்த கேடு அடைந்திருக்கும். ஆனால் நாமும் வெளியே கருப்பா இருந்தாலும் உள்ள எப்படி இருக்கணும்? வெள்ளையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறதான அனுபவம் அதுதான் ரட்சிப்பு. அது இன்றைக்கே நடக்கணும். அதுதான் இந்த காலத்தை இப்பவே என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்.
நாளைக்கு என் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வருகை வர இன்னும் எத்தனையோ வருஷங்கள் இருக்கும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி 2020 வருஷமா என்ன பண்றாங்க, இதே வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஆண்டவர் வரல, இன்னும் லேட் ஆகும் போல இருக்குது. நம்முடைய இருதயத்தை லேட்டா என்ன பண்ணலாம், சுத்திகரித்துக் கொள்ளலாம். இல்லை, இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? அவர் வரத்துக்கு ஒருவேளை லேட் ஆகட்டும், நோ ப்ராப்ளம். 20 வரட்டும், 30 வரட்டும், அல்ல 50 வரட்டும், 100 வரட்டும். ஆனால் இன்றைக்கு நாம் மரித்தால் எங்கே போவோம்? நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும், சுத்திகரிக்கப்படணுமே. இது தினந்தோறும் நடக்க வேண்டிய செயல். ஒரு முறை நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டா போதாது, தினந்தோறும் அது என்ன பண்ணணும், அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் என்ன பண்ணணும், கழுவப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை விட ரட்சிப்பின் அனுபவத்தை தினந்தோறும் பெற்றுக்கொண்டே இருக்கிறதான அனுபவம் அது பாக்கியம் உள்ளது. அதை நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு பாருங்க, இப்பொழுதே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். வாசிங்க, அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிங்க. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே ரட்சணிய நாள். இப்பவே அந்த ரட்சிப்புக்காக அந்த காலத்தை என்ன பண்ணணும், நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இப்பவே நம்ம ரட்சிக்கப்படணும். இப்பவே நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும், கழுவப்படணும். சகல பொல்லாப்பற அந்த 13 காரியங்கள், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசித்த அந்த 13 காரியங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து நீங்க சுத்திகரிக்கப்பட இன்றைக்கே நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும், கழுவப்பட வேண்டும். தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதற்காக என்ன பண்ணணும், நம்ம பிரயாசப்படணும். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். சில பேருக்கு அந்த ரட்சிப்பை குறித்ததான கவலையே இல்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறேன், பந்தி எடுக்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலேயும் வந்து ஆலயத்தில் வந்து என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன், இதெல்லாம் செய்கிறோம். ஆனா அந்த தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதற்குரிய கவலை நமக்கு இருக்கிறதா? அதை சார்ந்த பாரம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா? நம்முடைய இருதயம் தினந்தோறும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், பலவிதமான பலத்த செய்கையினாலும், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அதேதான். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம். இல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்ததான கவலையே நமக்கு இல்லை. ஏதோ ஆலயத்திற்கு போனால் போதும், அவரை ஆராதித்தால் போதும், துதித்தால் போதும், காணிக்கை கொடுத்தா போதும், ஜெபித்தா போதும், அவருடைய வார்த்தையை கேட்டா போதும், பந்தி எடுத்தா போதும், அது போதாது. ரட்சிப்பை குறித்ததான கவலை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்ததான கவலை நமக்கு இல்லை என்றால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்புக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு எழுதுறாரு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் என்று சொன்னால், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்துல அந்த ரட்சிப்புக்கான காரியங்களுக்காக என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அதுக்காக அந்த காலத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்ற. இதுதான் முதலாவது காரியம். 2வது, அபிஷேகம் பெற வேண்டிய இந்த காலத்திலேயே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலத்தை என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிப்போம். Matthew chapter 25 verse 3 and 4.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோட கூட எண்ணெயையோ எடுத்துக்கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இங்கே 10 கன்னிகைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த புத்தி இல்லாதவர்கள் என்பது எதிலே தெரிகிறது என்று சொன்னால், 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறார்கள். 2 பேரும் மணவாளனை பார்க்க போயிருக்கிறார்கள். 2 கூட்டமும் ஒரே இடத்துல இருந்து மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல 2 கூட்டத்தாரும் தீவட்டிகளையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனா அதுல ஒரு கூட்டம் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் என்ன பண்ணல, ஒரு கூட்டத்தார் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகவில்லை. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தீவெட்டி என்பது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு பிரகாசமாய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் என்கிறதான எண்ணெய் அதற்கு தேவை. அது அந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளுக்கு தெரிந்திருக்கிறது. புத்தி இல்லாதவர்கள் அதை என்ன பண்ணல, எடுத்துக்கொண்டு போகவில்லை. இப்போ ஒரு சத்தம், மணவாளன் வருகிறார் அப்படின்னு ஒரு சத்தம் வருகிறது. வாசிங்க 10வது வசனம், 14 அப்படியே 10வது வசனம். அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் எண்ணெயை கொண்டு போனார்களோ அந்த ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமா இருந்தவர்களுக்காக தான் அங்க கதவு திறக்கப்பட்டிருந்தது. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருந்தார்களோ அவர்களுக்காக தான் அந்த கதவு திறக்கப்பட்டிருந்தது. அபிஷேகத்தோடு அந்த எண்ணெயோடு போனவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டிருந்தது. மணவாளன் உள்ளே போன பின்பு அவரோடே கூட போனவர்களுக்கு பின்பாக அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது. திடீரென்று மழை பெய்கிறது. 40 நாட்கள் வானத்திலிருந்து மழை பெய்கிறது. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கிறது. ஏராளமான வெள்ளம். இப்ப பேழை மிதக்க ஆரம்பித்து விட்டது. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பேழைக்குள்ளே தேவன் அடைத்து, தேவனே என்ன பண்றாரு, அந்த கதவை அடைக்கிறார். தேவனே அந்த கதவை என்ன பண்றார், அடைக்கிறார். பின்பு ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, தட்டுறாங்க. நோவா நோவா கதவை தர. நோவா உள்ளேந்து சொல்றாரு, தேவன் கதவை என்ன பண்ணி இருக்கிறார், அடைத்திருக்கிறார். இதை நான் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. பின்பு எண்ணெய் வாங்க போனவர்களுக்காக அந்த கதவு திறக்கப்படல. அவங்க எண்ணெய் எடுத்துட்டு வந்தாங்களா, இல்லையா? வாங்க போனவங்க தான். அதுக்கு அவங்கள பத்தி ஒரு பேச்சு இல்லை. அப்படியானால் எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்திலேயே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருப்போம், இருதயம் சுத்தமாயிருக்கும். இந்த 13 காரியங்கள்ல ஒன்று கூட இருதயத்தில் என்ன பண்ணாது, இருக்காது. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டின்றது போல நம்மளும் சுத்த இருதயத்தோடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிப்போம். ஆனா அது போதாது. அடுத்தது இந்த காலத்தை எதுக்கு பிரயோஜனப்படுத்தணும், அபிஷேகத்திற்காக. சில பேர் சொல்லலாம், நான் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றுட்டேனே பிரதர். இல்லை, நீங்க ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் தினந்தோறும் இந்த ஒரு புதிய அபிஷேகத்தினால நம்ம என்ன பண்ணணும், நிரப்பப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், புது எண்ணெயின் அபிஷேகம்னு ஒரு வார்த்தை இருக்கும். புதிய அபிஷேகம் நேற்றைய தினத்துல நீங்க பெற்ற அபிஷேகம் இல்ல. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தினால நீங்க என்ன பண்ணணும், நிரப்பப்பட வேண்டும். அப்படின்னா தினந்தோறும் ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கிறதான அந்த அனுபவம் உடையவர்களா என்ன பண்ணணும், இருக்கணும். தினந்தோறும் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணணும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். காலைதோறும் என்னுடைய கிருபை புதியதா இருக்கிறது. அவருடைய கிருபை எப்படி புதியதா இருக்கிறதோ அதே போல தினந்தோறும் நம்ம பெற்றுக்கொள்கிறதான அவருடைய அபிஷேகமும் எப்படி இருக்கிறது, புதிதா இருக்கிறது. புது எண்ணெயின் அபிஷேகம். தினந்தோறும் அவருடைய அபிஷேகத்துல என்ன பண்ணணும், நம்ம நிரம்பணும். அதுக்காக இந்த காலத்தை என்ன பண்ணணும், நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம்.
ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Surely I am telling you that if you won't receive the Holy Spirit of the baptism, you never enter into the kingdom of God. நான் உண்மையாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. இது அவரே சொல்றார். அப்படியானால் நாம் இந்த தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்திற்காக இந்த காலத்தை என்ன பண்ண வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை அறிந்த கொர்நேலியு இந்த அபிஷேகத்துக்காக தான் என்ன பண்றார்? காத்திருக்கிறார். பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். Acts chapter 10 verse 24. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆக்சுவலா அவர்களுக்காக அவங்க காத்திருக்கல. எதுக்காக காத்திருக்கிறாங்க? அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், பேதுரு வந்து பேசும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்கிற யாவர் மேலும் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அதனால அவங்க காத்திருந்தது பேதுருவுக்காக அல்ல, அவருடைய அபிஷேகத்திற்காக என்ன பண்றாங்க? காத்திருக்கிறார்கள். 44வது வசனம் 45வது வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் ஜனங்கள் பார்க்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்ப அவங்க காத்திருந்தது பேதுருவுக்காக அல்ல, பேதுருவின் மூலம் அவர்களுக்கு கிடைக்க போகிறதான அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறாங்க. உறவின் முறையார்களோடு கூட, விசேஷித்த சிநேகிதர்களோடு கூட அங்கே அவர்கள் காத்திருந்தது தேவனுடைய அபிஷேகத்திற்காக. நாமும் கூட இன்றைக்கு அவருடைய அபிஷேகத்திற்காக தினந்தோறும் காத்திருக்கணும். தினந்தோறும் அந்த புதிய அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் காலத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது காரியம். 3வது, ஜெபம் பண்ண வேண்டிய இந்த காலத்திலேயே விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஜெபத்திற்காக இந்த காலத்தை என்ன பண்ணணும்? நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை ஜெபிப்பதற்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40வது 41வது வசனங்களை வாசிப்போம். Matthew chapter 26 verse 40 and 41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதானா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டார். அவர் ஜெபம் பண்ண விதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய வியர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளா தரையில விழும்படி அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவ்வளவுதான். இனி அவர் கூட இருக்க போறதில்லை. யாருமே கூட இருக்கும்போது அவர்களுடைய அருமை நமக்கு தெரியாது. அப்பா கூட இருக்கும்போது அருமை தெரியாது, அம்மா கூட இருக்கும்போது அருமை தெரியாது, கணவன் கூட இருக்கும்போது அருமை தெரியாது, மனைவி கூட இருக்கும்போது அருமை தெரியாது, இந்த சேம் வே பிள்ளைகள் கூட இருக்கும்போது அருமை தெரியாது. ஆனா ஒரு நாள் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று சொன்னால்தான் அவர்களுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த அருமை தெரியல.
ஒரு நாள் கூட எங்க அம்மாக்காக நான் அழுதுருக்க மாட்டேன். ஆனா என் அம்மா இறந்த அன்னைக்கு நான் அழுத மாதிரி எதுக்காகவும் அழுதுருக்க மாட்டேன். அப்பதான் அவங்க அருமை தெரியுது. இப்ப இயேசு கூட இருக்க போவதில்லை, அவர் மரிக்க போகிறார். கடைசியா போறார் கெத்செமனேக்கு. அதுதான் கடைசி ஜெபம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் வேர்வையை அப்படியே ரத்த துளிகளா தரையில சிந்தி ஜெபிக்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கி கொண்டிருக்கிறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது தூங்குறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு 41வது வசனத்துல பாருங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த காலத்தை ஜெபிப்பதற்காக நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். You have to pray now itself. இப்பவே ஜெபிக்கணும். இப்ப ஜெபிக்கலன்னா நாளைக்கு என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. நாளைக்கு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அன்றைக்கு நம்ம வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இயேசு இருக்கும்போது, இயேசுவோடு இருக்கும் போதே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். 43வது வசனம். அவர் திரும்ப வந்தபோது, அவர் திரும்ப வந்த போதுனா என்ன அர்த்தம்? மறுபடியும் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்றாரு. இப்படி சொல்லிட்டு மறுபடியும் போய் அவர் 1 மணி நேரம் அதே மாதிரி ரத்தம் சிந்தி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்றாங்க. அதை பார்க்கிறாரு. எப்படி இருக்கும்? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு சொல்லிட்டு போறாரு. நீங்க சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க, உங்களுக்கு சோதனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போறாரு. திரும்ப வந்த போது மறுபடியும் என்ன பண்றாங்க? தூங்கி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் போறார். 3வது முறை வராரு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய், அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே 3வது முறை அந்த வார்த்தையே சொல்றாரு. எவ்வளவு ஃபீல் ஆயிருக்கும் பாருங்க. ஐயாவும் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு செய்தியிலையும் ஜெபத்தை பத்தி பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, நேரம் கிடைக்கும் போது ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாது, அவர் உள்ள வந்த உடனே யாரு வந்து இது வரைக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க அந்த நோட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்பார். யார் யார் வந்து உள்ள ஜெபம் பண்ணி இருக்காங்க. திறப்பில் நிற்க வாசலிலே நிற்பவன் யார் என்பதை பார்த்தேன், ஒருவனையும் காணேன். நோட் எடுத்து பார்க்கிறாரு. அங்க சில பேருடைய பெயர்கள் மாத்திரம்தான். ஆனா எத்தனை பேர் சும்மா இருக்கிறோம்? ஆலயத்தில் வந்து என்ன பண்றதில்ல? ஜெபிப்பதே இல்லை. இயேசு ஜெபிக்காத நேரமே இல்லை. காலையில போய் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். அவர் அதிகாலமே இருட்டோடு எழுந்து வனாந்தரத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். சாயங்காலமான போது ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். பகல்ல தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபிக்காத நேரமே இல்லை. ஆனா நம்ம எந்த நேரத்திலையும் ஜெபிக்கிறதே இல்லை. அதான் அவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். எபேசியருக்கு எழுதும் போது எழுதுறாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, ஜெபத்திற்காக என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு இயேசு ஜெபித்து கொண்டிருந்த போது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்ணல? ஜெபிக்கல. திடீர்னு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய அந்த நாள் வந்தது. இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். அவர் மரித்தார். பின்பு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். இப்போ சீஷர்களோடு கூட இயேசு இல்லை. இப்பதான் அவங்களுக்கு புத்தி தெளிந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும், அங்கே
1 அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்பதான் ஜெபிக்கிறாங்க. இயேசுவோடு கூட இருக்கும்போது ஜெபிக்கல, தூங்குனாங்க. ஐயா சொல்லிட்டே இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க. அவர் இருக்கும் போதே, அவர் சொல்லும் போதே ஜெபிக்க நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் இல்லாத காலம் வரும், நான் இல்லாத காலம் வரும். சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு. அன்றைக்கு ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமுமே இல்லை. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்காக இந்த காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபிப்பதற்காக என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு காரியத்தை தியானம் பண்ணி நாம முடிக்க போகிறோம். வசனத்தை கேட்க வேண்டிய இந்த காலத்திலேயே வசனத்தை கேட்பதற்காக இந்த காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 3 அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3 அதிகாரம் 7வது 8வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்க இந்த காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக இந்த காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்க கூடாத காலம் ஒன்று வரப்போகிறது. அதுதான் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். இதோ வாசிங்க. அப்பொழுது அவர்கள், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஆகாரம் சாப்பாடு குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஜலக்குறைவு தண்ணீரால் உண்டாகும் தாக குறைவும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். அவரே பஞ்சத்தை அனுப்ப போறாரு. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். இது வசனத்தை கேட்பதற்காக இந்த காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் பொல்லாதவைகள். அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வசனம் என்ன பண்ணணும்? கேட்கணும். டிவியை ஆன் பண்ணும் போதெல்லாம் வசனம் கேட்கணும். சீரியல் பார்ப்பதற்காக அல்ல, சினிமா பார்ப்பதற்காக அல்ல. எப்பயாவது ஒரு முறை என்டர்டைன்மெண்ட்டுக்காக கேம்ஸ் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஊழியர்கள் ரேடியோவிலேயும் டிவியிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்பதற்காக இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா பின்னாடி வசனம் கிடைக்காது. நமக்கு வசனம் பேசுறவங்க இருக்க மாட்டாங்க. வசனம் எங்கேயுமே கிடைக்காது. வேதத்துல வாசிக்கும் போது நம்ம எப்படியா வாசிக்கிறோம்? ஒரு திசை தொடங்கி மறுமுனை மட்டும் கிழக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் அலைந்து என்ன பண்ணுவாங்க? திரிவார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்காது? வசனம் கிடைக்காது. அப்படி வசனம் இருக்குது, வாசித்து பாருங்க. இது ஹோம்வொர்க், உங்களுக்கு போய் கண்டுபிடிங்க. அப்போ ஆமோஸ்ல அவர் சொல்றாரு, வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும், நானே அதை அனுப்புவேன்றாரு. அப்ப
கர்த்தர் இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா இங்க இந்த காலத்துல வசனத்தை என்ன பண்ணணும்? நம்ம வசனத்தை கேட்பதற்காக அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. பாத்தீங்களா? காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, இதை வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, இதன்படி ஜீவிக்க விரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஐயா அதான் சொன்னார், அந்த வசனம் ஆமோஸ்லயே இருக்குன்னு சொன்னார். அந்த வசனம் ஆமோஸ்லயே இருக்கு. நான் சொல்லும் போது இப்படி நம்ம வசனம் வாசிக்கிறோம்னா அவர் சொன்னார் ஆமோஸ்லயே இருக்கு அந்த வசனம் அப்படின்னார். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். வசனத்தை கண்டடையாமற் போவார்கள். வசனம் கிடைக்காது. ஒரு திசை தொடங்கி மறு திசை மட்டும் அலைந்து திரிவார்கள். வசனத்துக்காக ஏங்குவாங்க. யாராவது வசனம் பேச மாட்டாங்களா? நல்ல தேவனுடைய வார்த்தையை எனக்கு தரமாட்டார்களா என்று சொல்லி அலைந்து திரிவார்கள். தேடியும் வசனத்தை கண்டடையாமற் போவார்கள். அதுதான் பஞ்சம். அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே கொஞ்சம் நாம் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்க அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு 4 காரியங்களை தியானம் பண்ணி இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் இந்த 4 காரியங்களுக்காக நம்ம இந்த காலத்தை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். முதலாவது பெரிதான ரட்சிப்பு. அதை தினந்தோறும் நாம் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் இருதயம் என்ன பண்ணணும்? கழுவப்பட வேண்டும். நம்மை அறியாமலேயே நம்முடைய இருதயத்தில் ஏதாவது பெருமை, பொறாமை, பல தீய சிந்தனைகள், அக்கிரம நினைவுகள், எண்ணங்கள், பொல்லாப்புகள் வரும். பொல்லாப்பற நம்முடைய இருதயம் தினந்தோறும் என்ன பண்ணணும்? கழுவப்படணும். அதுக்காக இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். 2வது அபிஷேகம். ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல, அபிஷேகத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். புது எண்ணெயின் அபிஷேகம். தினந்தோறும் புதிய அபிஷேகத்தை அவருடைய சமூகத்தில் அமர்ந்து என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அபிஷேகத்தையும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது ஜெபம். தினந்தோறும் ஜெபிக்கணும். தினந்தோறும் ரட்சிப்பு, தினந்தோறும் அபிஷேகம், தினந்தோறும் ஜெபம். டெய்லி பிரேயர் பண்ணணும். தினந்தோறும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அப்ப குறைஞ்சது 1 மணி நேரமாவது என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுக்காக என்ன பண்றோம்? தசம பாகம் கொடுக்கிறோம். தசம பாகம்னா என்னது? 10ல் 1. அதுதான் தசம பாகம். 10 ரூபா சம்பாதிச்சு அதுல 1 ரூபா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். அப்போ நேரத்துல தசம பாகம் அப்படின்னா 24 மணி நேரத்துல தசம பாகம் எவ்வளோ? 24 மணி நேரத்துல தசம பாகம் எவ்வளோ? 2 மணி நேரம். எத்தனை நிமிஷம்? கால்குலேஷன் பண்ணி பாருங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்னு. அந்த கால்குலேஷன் வச்சு தான் சொல்றாரு, நீங்க இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், நேரத்துல தசம பாகம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறாரு. தேவனுடைய சமூகத்தில் 1 மணி நேரமாவது என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிக்கணும். தினந்தோறும் வசனம் கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல. அதுக்கு தான் டிவி வச்சிருக்கீங்க, அதுக்கு தான் ரேடியோ வச்சிருக்கீங்க. தினந்தோறும் என்ன பண்ணணும்? தேவ வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தினந்தோறும் வார்த்தையை கேட்கணும், வசனத்தை கேட்கணும். ஏன்னா வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரப்போகுது. அப்புறம் நீங்க எங்க தேடியும் ஒரு திசை தொடங்கி மறு திசை மட்டும் தேடியும் வசனத்தை என்ன பண்ண முடியாது?
கேட்க முடியாது, வசனம் பேசுறவங்கள பார்க்க முடியாது. அதனால தினந்தோறும் இந்த வசனத்துக்கு என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, எபேசியருக்கு எழுதும் போது எழுதுறாரு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். தினந்தோறும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ரட்சிப்புக்காக, அபிஷேகத்திற்காக, ஜபத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக இந்த காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. நம்ம இந்த 4 காரியங்களுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த காலத்தையும் நாட்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருந்தவனுமா கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, தியானம் பண்ணும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த நாட்கள் பொல்லாததா இருக்கிறபடினால, பொல்லாத நாட்களில நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால, எங்களுடைய ரட்சிப்புக்காக, நீர் எங்களுக்கு தருகிற அபிஷேகத்திற்காக, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜபிக்கிற ஜபத்திற்காக, கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய தாசர்கள் மூலமாக கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கும், எங்களுடைய குடும்பத்தாருக்கும், எங்களுடைய சபையாருக்கும் உதவி செய்து விட வேண்டுமாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்படியே கர்த்தாவே, இந்த 4 காரியங்களுக்காக நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்து விட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கலாம். வசனம் கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் எல்லா விதமான கவலைகளுக்கும், கண்ணீர்களுக்கும், வியாதிகளுக்கும், வீண் செலவுகளுக்கும், விபத்துகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.